எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம டிராக்டர் டெய்லி எப்படி என்னென்ன விஷயம் பார்க்கணும், என்னென்ன பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும் அப்படின்றத தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, வண்டி சமமான இடத்துல நைட்டே நிப்பாட்டி போயிடுங்க. ஏன்னா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது பார்க்கணும். சமமான இடத்துல நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீலு ஆயில் சீலெல்லாம் இருக்குது இல்லைங்க, வீல் ஆயில் சீல் ஆயில் எங்கெங்கே லீக் ஆகிற இடம் மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உள் சைடு இங்கே ஒரு ஆயில் சீல் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஈரமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம காலையில் பார்க்கும்போது ஈரமாக இருக்காது. கொஞ்சம் மழை தூரிகிட்டே இருக்கிறதுனால ஈரமாக இருக்குது. 4 வீலுக்கிட்டுமே செக் பண்ணிக்கோங்க எங்கேனாச்சு ஆயில் லீக் ஆகுதா என்னென்னு. அதுக்கப்புறம் பிடிஓ, இது 5 இடத்துல தான் உள்ள ஆயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஏன்னாக்கா நான் அந்த லீக்கேஜ் மூலிமா வாட்ரு உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். ஒரு மாதிரி வெள்ளையாக ஆகிடுதுன்னா இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஹைட்ராலிக்கும் ஆயிலும் மாற்ற வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த ஓரிங் அந்த இதில் போயிடும் தேஞ்சிக்கிட்டே இருந்தாக்க. அப்போ என்ன நடக்கும்னா, நமக்கு ஹைட்ராலிக் வேலை செய்கிறது, ஸ்டேரிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வேலையை அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நான் ஃபஸ்ட்டு அவுக்குறேன் பாருங்கள், கீழே தெரியுதா? அதுக்கு அவுத்து லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எப்படி பார்க்கணும் எடுத்த உடனே தெரியாது, சரிங்களா? இதை துடைக்கணும். இல்லை துடைச்சி திருப்பியும் இருங்க, துடைச்சிட்றேன் பாருங்கள். இது க்ளீனாக துடைச்சிடணும். ஒரு வேஸ்ட்டோ ஏதாச்சும் துணி வச்சு கீழே துடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கணும். அந்த கோட் ரெண்டுமே தெரியணும் நல்லா, சரிங்களா? தெரியுதா? ஃபோக்கஸ் கரெக்டாக வரல. இப்போ திரும்பவும் அந்த ஸ்டிக்கை உள்ளே போட்டு டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும். அப்போ லெவல் தெரியும். ஏன்னா மேலே விட்டு திருப்பி எடுத்தோம்னா அந்த அளவு கரெக்டாக தெரியாது. இப்போ எடுத்து பார்த்தோம்னாக்கா அது எவ்வளோ இருக்குது பாருங்கள், கரெக்டாக கோடு வரைக்கும் இருக்குது, தெரியுதா? கரெக்டாக பாருங்கள், இந்த கோடு வரைக்கும் இருக்குது ஆயில். இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் கரெக்டாக தான் இருக்குது. இது டெய்லியும் செக் பண்ணிக்கணும். இதில் ஆயில் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த லூப்ரிகேஷன் எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். இன்ஜின் தான் ரொம்ப முக்கியம் நம்ம மோட்டார்ஸை பொறுத்தவரையும். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கு முன்னாடி டீசல் ஃபில்ட்ரும் பார்த்திங்கன்னா அது மாதிரி எதனா டீசலில் லீக் ஆகுதா பார்த்துக்கோங்க. அப்புறம் வாட்டர் செப்பரேட்ரு, இந்த வாட்டர் செப்பரேட்டரில் என்ன நடக்குன்னா, வாட்டர் செப்பரேட் பண்ணுறது தான். இந்த ரெட் கலர் இந்த உள்ள ஒரு லப்பர் மாதிரி தெரியுது இல்லையா, இது வரைக்கும் வந்துச்சுனாவே கொஞ்சம் இதெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதில் கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டுமே இருக்குது. ஃபுல்லாக கழட்டினா தான் போகும். இருந்தாலும் சாம்பிள் கழட்டி கழட்டுறேன், ஏன்னா அது நானே வீடியோ எடுத்துகிட்டு கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போயிடும். அந்த டஸ்ட்டெல்லாம் போனாக்கா நம்ம ஃபுல்லாக கழட்டணும். ஃபுல்லாக கழட்டணும்னாக்கா அந்த தண்ணியெல்லாம் போயிடும். நான் டைட் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணும்போது டெய்லி செக் பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு அந்த பக்கம் லாக் இருக்குங்க, ஒத்துடுறேன். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஃபில்ட்ரு க்ளீனாக தான் இருக்கும், டெய்லி க்ளீன் பண்ணிவிடுவோம். இழுப்பார் லாக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வண்டியில். ஜஸ்ட்டு இழுத்துட்டு வெளியே எடுத்துட்டு ஒரே கையில் தான் இந்த ஃபில்ட்ரு. நான் ஏர் பிடிச்சிட்டேன். சப்போஸ் நார்மலாக கழட்டுறதுக்கு விட்டு இந்த ஏர்லாம் சும்மா தட்டினீங்கன்னா நல்லா டஸ்ட்டெல்லாம் இதில் வராது எதுவும். எனக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஆயில் பாத் டைப்பும் அதே மாதிரி தான், அதில் ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். மேலே ஏர் இழுக்கிற இடத்துல டஸ்ட் இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா டஸ்ட்டு எல்லாமே உட்காந்துன்னு இருக்கும். இது எப்போ அதிகமாக இருக்கணும்னா, நம்ம புழுதி ஓட்டும்போது, ரொட்டேட்டர் புழுதி ஓட்டும்போது, நமக்கு நெல்லடிக்கும் போது, அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கனாக்கா டஸ்ட் அதிகமாக வரும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே அடிச்சிக்கும் நெல்லெல்லாம் அடிக்கும்போது. அந்த மாதிரி டைமில் நம்ம இது பண்ணிக்கணும், பார்த்து க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா ஏர் கரெக்டாக நம்மளுக்கு போனால் தான், அதுக்கான இன்ஜினுக்கு ஏர் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் டீசல்
எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். ஏர் கரெக்டாக போனால் மட்டும் தான் அதோட பவர் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீலில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா சுற்றிருக்கா பாருங்கள். இந்த மாதிரி பில்லு இருந்தால் பில்லு கூட பிரச்சனை தான். இந்த மாதிரி நார் எதுன்னு சுற்றிக்கினா அந்த ஆயில் சீல் போயிடும், சீக்கிரமாக போயிடும். அதில் பின்னாடி பிடிஓவில் அந்த 4 வீலுமே பாருங்கள், வேறு எங்கேயும் சுற்றி இருக்கான்னு பாருங்கள். பிடிஓவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் பிடிஓவில் சுற்றி இருக்கா. இதை வந்து டெய்லி எடுத்து விட்ருணும். இப்போ வண்டி கழுவி இருக்கும், சேராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எடுத்து விட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து க்ரீஸிங் பாயிண்ட்டு, க்ரீஸிங் வந்து இந்த வண்டியில் 20 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் வந்து க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியுமே க்ரீஸ் பண்ணிட்டு தான் பக்கமே வண்டி எடுக்கிறது. டேபிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபிள் கிளியராக தெரியுதா. மொத்தம் 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்ரிக்கு அந்த டெர்மினல் இருக்குதுல்ல, நம்மளுக்கு புதுசு வண்டி, அதனால் இன்னுமே ஆகலை. அதனால் நம்ம அது பார்த்து பண்ணிக்கிறோம். மீதி எல்லாத்துக்குமே டெய்லியும் க்ரீஸ் பண்ணிட்டு தான் வண்டி பக்கம் எடுப்போம். இதில் ஒரு பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுன்னு பின்னாடி வீலு, ரியர் வீலு, அது வந்து 500 மணி நேரத்தை ஒரு டைம் அடிக்கணும் பாருங்கள், மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்கெட் வந்து எப்படி 500 ஹவர்ஸ்க்கு, இது எல்லாம் பார்த்திங்கன்னா 20 ஹவர்ஸ்க்கு வந்து க்ரீஸிங் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ அது கூட லைஃப் வந்து நல்லா வரும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணலை. அதனால் அந்த காலரு அது எல்லாமே கொஞ்சம் தேஞ்சிச்சு. அப்புறம் ஆயில் சீல் போட்டாலும் அது அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல திருப்பி உடனே ஆயில் சீல் போயிடுது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறதுனால இப்போ நான் டெய்லியும் க்ரீஸ் பண்ணிட்டு தான் நான் எடுக்கிறது. இந்த பிரச்சனைகளை நீங்களாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். அப்புறம் சர்வீஸ் நம்ம எப்போயுமே கரெக்டாக பண்ணிவிடும். ஃபஸ்ட் 50 ஹவர்ஸுக்கு, 250 ஹவர்ஸுக்கு, அப்புறம் 500 ஹவர்ஸுக்கு. இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் என்னென்ன மாற்றணும், இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸுமே மாற்றிடணும். அப்புறம் எவ்ரி 500 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 விஷயம் மாற்றணும். இந்த என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு எல்லாமே மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 1000 மணி நேரத்துக்கு டோட்டல் ஆயில் எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கு. எங்களுக்கு எல்லாமே மாற்றணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் சொல்லிட்டேன். ஏன் அந்த விஷயம் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணேன்னா, இந்த மாதிரி ஆயில் கம்ப்ளைண்ட் வந்துட்டு நம்மளுக்கு குபோட்டாவில் வந்து ஒரு 70,000 ரூபா, அதாவது 2-3 டைம் அந்த கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனால் அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 70,000 ரூபா, 1,00,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. ஆனால் இப்போ வந்து மெக்கானிக் வந்து நம்ம கால் பண்ணோன்னா உடனே வீட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. நமக்கு கொஞ்சம் வர்றது வந்து லாங்கிலேருந்து தான் வராங்க, திருவண்ணாமலையிலேருந்து வராங்க. ஏஆர்சி குபோட்டாவில் தான் நம்மளுக்கு வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி தராங்க. ஏன்னா வண்டி நம்ம அவங்ககிட்ட தான் எடுத்தோம். நம்ம அந்த வண்டி எடுக்கும்போது கிருஷ்ணகிரியில் ஷோரூம் அவைலபிள் இல்லை. அதனால் இந்த வண்டி அவங்ககிட்ட தான் எடுத்தேன். ஏன் நான் குபோட்டா எடுத்தேன்னா, இது டிரைவர் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது, அதே சமயம் நாய்ஸ் இல்லை. அதனால தான் இது என் வண்டிக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வண்டிக்கு டெய்லி பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதிகபட்சமாக பிரச்சனை வராது. ஏன்னா காலையில் நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா சாயந்தரம் நைட்டு வரைக்குமே ஓட்டலாம். நம்ம இதை பார்க்காம போயிட்டோம்னா இடையில ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ஒரு சின்ன ஃபில்ட்ரு தான் மாற்றலை இதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு 50,000 ரூபா வேலை வச்சுச்சு. அந்த ஃபில்ட்ருடைய ரேட்டே பார்த்திங்கன்னா 250 ரூபா தான். 250 ரூபா அந்த ஃபில்ட்ரை நம்ம மாற்றாதனால கவனிக்கலைன்னா நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம். அதனால் 50,000 ரூபா வேலை வச்சுச்சு. அதனால் சீசன் டைமில் ஒரு 4-5 நாள் அது ஒரு 50,000 ரூபா அமௌண்ட்டும் போச்சு, 50,000 ரூபா செலவும் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் வேறு யாராச்சும் ரொம்ப தேவைப்படும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து அதிகபட்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க 95% கிட்ட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.